கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலைவெளியிலும் நாம் ஆண்டவரை நாம் துதித்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி நம்மை தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களோடு இணைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல்கள், இந்த துதிகள், ஆண்டவரே இந்த ஆராதனை ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு செவிகளிலும் ஆண்டவரே பலத்த கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லோருக்கும் மிகவும் தெரிந்ததான ஒரு பாடல், என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம், தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் எங்கெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த இடத்தில் தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் சேர்ந்து நாம் பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? சேர்ந்து பாடலாமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மீண்டும் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா. சேர்ந்து என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? சேர்ந்து பாடுவோம். என் மேய்ப்பராய் போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா
எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா. என்னோருக்கும் நண்பனாயாகியதா, என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. செந்தென்மை பரா என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? சேர்ந்து சொல்லலாமா? என்னை பரா இயேசு இருக்கின்ற என் வாழ்வினில் குறைகள் என்பது. என்னை அவர் பசும்புல், என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. ஆமே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம் என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. அல்லேலூயா. என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. சென்று என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா. எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா. என்னோடு சேர்ந்து என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான்,
கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். காரணம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நம்முடைய குறைவெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் நிறைவாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் நீங்க உங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் தேவனை தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா? தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தகப்பனே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுது நம்முடைய மத்தியில தேவன் வந்து நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன கடங்காத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவஜனமே, ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய கிருபை இல்லைனா ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அருமையான தேவஜனமே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையா இருப்பது. எல்லாமே அவருடைய கிருபையா இருக்கிறது. நாம் பூமியில வாழ்வது, நாம் உயிரோடு இருப்பது, இன்று வரைக்கும் நாம் ஜீவிப்பது எல்லாமே கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய கிருபை எல்லாம் எங்களால் ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில ஆண்டவரே எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையாக நான் பாடலாமா? ஓ ஹல்லேலூயா. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால முடியாது. சேர்ந்து மீண்டும், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். சேர்ந்து நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க துணை இல்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான். என் தந்தை நீங்க தான். என் தாயும் நீங்க தான். என் சொந்தம் நீங்க தான். என் பந்தம் நீங்க தான். என் தந்தை நீங்க தான். என் தாயும் நீங்க தான். என் சொந்தம் நீங்க தான். என் பந்தம் நீங்க தான். என் உயிரும் நீங்க தான். எனக்கெல்லாம் நீங்க தான்.
என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். ஆமென் ஆண்டவரே, நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எங்களுக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே, நீங்கதான் எனக்கு எல்லாம். சேர்ந்து இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான், இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். மீண்டும் என் தந்தை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் பந்தம் நீங்கதான். என் தந்தை, என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் பந்தம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே, நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். இயேசுவே, நீங்கதான் எனக்கு எல்லாம். ஆமென் ஆண்டவரே, ஓ நீங்கதான், ஓ எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். என் தெய்வமே, என் இயேசுவே, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உந்தன் நாமத்தை, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். என் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். சேர்ந்து நல்ல தந்தை, நல்ல தந்தை நீரையா, நல்ல தந்தை நீரையா. ஓ எங்கள் நல்ல தந்தையே, நல்ல தந்தை நீரையா, நல்ல தந்தை நீரையா. உம்மை ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், என் உம்மையே நான் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மையே, உம்மையே நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே, உம்மையே நான் ஆராதிப்பேன். மீண்டுமாய் சொல்லுவோம், உம்மையே நான் ஆராதிப்பேன். ரட்சகரே, மீட்பரே, உம்மையே நான் ஆராதிப்பேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். சேர்ந்து சொல்லுவோம், என் தெய்வமே, ஓ என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடு. உந்தன் நாமத்தை, உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா.
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் ரட்சகர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து உம்மை துதித்த தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த துதி, இந்த ஆராதனை, இந்த ஜெபம் ஆண்டவரே எந்தெந்த வீடுகள் எல்லாம் ஏறெடுக்கப்படுகிறதோ ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத தேவ பிரசன்னம் ஆண்டவரே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரனையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். ஆண்டவரே, நிறைவான தேவன் நீர் வருகிற பொழுது ஆண்டவரே எல்லா குறைவுகளும் நிறைவாகுமே. ஆண்டவரே உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகள் ஆண்டவரே, எல்லா கஷ்டங்கள் ஆண்டவரே, எல்லா சோர்வுகள் ஆண்டவரே இயேசு நாமத்தினால நீங்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல தந்தை. ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல தகப்பன். ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க ஆட்கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய கிருபையுள்ள பிரசனத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை இந்த காணொளி மூலமாக மறுபடியும் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாம் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்தி ஆராதித்தோம். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பலத்த கரம், அவருடைய மகிமை இந்த தேசத்தின் மேலே பலமாய் இறங்கும்படியாக நாம் எல்லாரும் ஒரு விஷயம் கூட நம்முடைய தேசத்தினுடைய ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான அந்த காலவேளை உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உலகம் எங்கிலும் பூமி எங்கிலும் காணப்படுகிறதான ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த தாக்குதலிருந்து கர்த்தர் ஆண்டவரே சீக்கிரமாய் ஒரு விடுதலையும் கர்த்தர் ஆண்டவர் சமாதானத்தையும் கர்த்தரை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகமாயிர ஜனங்கள் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த நாட்களை முறையிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்கள் தேசத்துக்கு நீர் ஆண்டவரை பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் நீர் பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு தேசத்துல பலவீனத்தோடு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, இந்த நோயின் தாக்குதலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிர சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரேப்பா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண்டவர் வயது மூத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரேப்பா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சீக்கிரமாய் ஆண்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் இல்லங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்துடைய சூழ்நிலைகள் மாறட்டும். சீக்கிரமாய் இந்த தடைகள் நீங்கி ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து ஆலயத்தில் ஆண்டவரை கூடி ஒன்று கூடி ஆராதிக்க துதிக்க சீக்கிரத்தில் ஒரு அற்புதங்களை கத்த நடப்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே ஆண்டவரை புழக்கப்பட்டு கிடக்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள், உத்தியோகங்கள், பணிகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொன்றும் கத்தர் மகிமையாய் அது ஆண்டவரை மீண்டும் உயிர் பெற்று எழும்புவதற்கு கத்த கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தாவே மன பாரத்தோடு கவலையோடு அடுத்து என்ன செய்வோம் என்று ஆண்டவரை யோசித்து கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தைரியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகிமை பிரசன்னத்தால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தேசத்தின் மேலும் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அமரட்டும் ஐயா. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அமரட்டும் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஆண்டவரே அப்பா பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்கள், ஆண்டவரே பணியாளர்கள் எல்லாரையும் கூட கர்த்தர் நீ பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஆண்டவரே அப்பா தேவ ஜனங்களை, பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை, விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீர் பலன் அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாம் இருக்கிற இடங்களில் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருமாக சேர்ந்து கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 84. கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்!
என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த காலவேளையிலும் கூட ஆண்டுடைய வசனத்தின் மேலே ஒரு தாகமும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த காலவில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சையும் தாகத்தோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் என் நேச சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். என் மீட்பர் என் நேச சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். ஏங்குகிறேன் உம்மை காண, எப்போது முகம் காண்பேன். தாகமாயிருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். நான் தாகமாய் இருக்கிறேன், இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். என் மீட்பர் என் நேச சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன். மானானது நீரோடையை தேடி தவிப்பது போல், மானானது நீரோடையை தேடி தவிப்பது போல், என் நெஞ்சம் உம்மை காண ஏங்கி தவிக்கிறதே. என் நெஞ்சம் உம்மை காண ஏங்கி தவிக்கிறதே. தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன், இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். என் மீட்பர் என் நேச சந்நிதியில் எப்போது நான் நிற்கப் போகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த காலவேளையிலும் இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி, இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆராதனை வேளையிலும் தேவனுடைய வசனத்தை நாம் இந்த காலவேளை நாம் தியானித்து பார்ப்போம். நாம் வீடுகளிலே கர்த்தரை துதித்து பாடி குடும்பமாய் கர்த்தரை மையப்படுத்தி இருப்போம். வேளையிலும் கூட நாம் எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை நாம் துதித்து கர்த்தரை பாடி ஆராதித்து தேவனை உயர்த்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நாம் வாசித்த இந்த சங்கீத பகுதியில் உள்ள முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த காலவெளியிலே என் வாஞ்சையும் என் தாகமும் என்ற தலைப்பின் வாயிலாக உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் வாஞ்சையும் என் தாகமும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர்கள், கோராகின் புத்திரர்கள், தேவனுடைய சமூகத்தை வாசஸ்தலங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியானவைகள் என்பதை குறித்தும், அது எவ்வளவு ஒரு அடைக்கலமான இடம் என்பதை குறித்தும், அது நாம் பலன் கொள்ளுகிற இடம் என்பதை குறித்தும், அது நமக்குள்ளே மாற்றத்தை தரக்கூடிய இடம் என்பதை குறித்தும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடம் என்றும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் என்றும், ஆயிரங்களை பார்க்கிலும் 10,000ங்களை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களிலே அவருடைய சமூகத்திலே வந்திருப்பதுதான் ஒரு பெரிய பாக்கியம் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே நாம் இந்த காணொளி வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தின் கட்டாயத்தின் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக நாம் வீடுகளிலிருந்து நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நீடிக்க கூடாது, நீடிக்க போவதும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் சபையின் மூலமாக ஆண்டவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். சபை, கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் உள்ளது. நாம் வேதத்திலே இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் எழுதின நிருபத்திலே நாம் அந்த வசனத்தை வாசிப்போமானால், அங்கே 3வது அதிகாரத்தில் 9 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. நன்றாய் கவனிப்போம். தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது அவருடைய சபையின் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு தெரிய வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சபை என்பது கட்டடத்தை குறித்து அல்ல. சபை என்பது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், விசுவாசிகளுடைய கூட்டமைப்பு, விசுவாசிகளுடைய கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு செப்பரேட் பீப்புள். சபை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆகையினால்தான் இந்த எபேசிய நிருபத்தில் இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்திலே கீழ் வந்த வசனங்களிலே 16 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்பதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமாக, காலத்தின் கட்டாயத்தின் நிமித்தமாக வீடுகளிலிருந்து ஆராதிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக நாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இதுவே நமக்கு பழக்கமாகி விடக்கூடாது. இவைகளிலே நாம் பழகிவிடக்கூடாது. நமக்கு தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் மேலே, அவருடைய சபை கூடி வருதல் மேலே, நாம் பரிசுத்தவான், சகல பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட்டு இணைந்து ஆராதிப்பதிலே நாம் வாஞ்சையும் தவணம் உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அது நம்முடைய வாழ்க்கையில் அது குறைந்து போய் விடக்கூடாது. இன்றைக்கு அது நம்ம வாழ்க்கையில பழக்கமாகி விடக்கூடாது. அதனால் தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார்கள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நன்றாய் கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சபை என்பது கட்டடம் அல்ல, அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அது விசுவாசிகளுடைய ஐக்கியம், அது சபை ஜனங்கள் கூடி வருகிற ஒரு ஐக்கியம். ஆகையினால்தான் அந்த தெய்வ ஜனங்களோடு கூட நாம் இணைந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 109:30 சொல்லுகிறது, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன், அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன். ஆகையினால் இந்த காலவில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இன்னும் சங்கீதம் 36:7-8 வசனங்கள், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள், உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள், உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் இருக்கிற அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரிய வர வேண்டும் என்கிற தேவனுடைய நோக்கமாக இருக்கிறபடினாலே அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சையின் தவணமாய் இருக்க வேண்டும். சில காரியத்தை வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஒரு மானானது நீரோடையில வாஞ்சித்து கதறுவது போல, நாம் பாடின பாடலை போல, சங்கீதக்காரன் சங்கீதம் 42:1-4 வசனங்கள் வரை இப்படி சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அந்த கவனிங்கள், தாவீதுக்கு வந்த உபத்திரவத்திலே அவருடைய சத்துருக்கள் அவனை துரத்தின போது, வனாந்திரத்திலே காடுகளிலே அவன் ஓடி திரிந்த போது, அவனுடைய ஏக்கமெல்லாம், அவனுடைய வாஞ்சையெல்லாம், அவனுடைய தாகமெல்லாம் அவன் முந்தின செழிப்பான அரண்மனை வாழ்க்கை அல்ல, அவனுடைய சுகபோகமான வாழ்க்கை குறித்து அல்ல, அவன் மேன்மையாக வாழ்ந்து சம்பூரமாய் சாப்பிட்டு அவன் திருப்தியாயிருந்த அவனுடைய செழிப்பான நாட்களை குறித்து அவன் வாஞ்சிக்கவில்லை. அவன் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனிங்கள், என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இன்னும் 4வது வசனத்தில் சொல்லுகிற 42 சங்கீதம் 4வது வசனத்திலே, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சந்தோஷத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுகிறான். அந்த சங்கீதக்காரனுடைய இயக்கம், அந்த வனாந்தரத்திலே காடுகளிலே அவன் ஒரு 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 குருவியை போல அவன் அழைந்து திரிகிற போது, ஓடி திரிகிற போது அவனுடைய இயக்கம் எல்லாம், தாகம் எல்லாம், வாஞ்சை எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே. அன்றைக்கு பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இன்னைக்கு ஜனங்களோடு கூட தேவனை ஆராதிக்க முடியவில்லையே. ஒரு ஐக்கியமாக சகல பரிசுத்தவான்களோடு கூட அவர் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இல்லாதபடிக்கு இன்றைக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டிருக்கேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை குறித்து அவன் ஏங்கினவனாய் காணப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சங்கீதங்களை இன்னும் வாசிப்போமானா 137 பாபிலோன் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்ட நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் இருக்கிற வாழ்க்கையில திருப்திப்பட்டு விடவில்லை, அல்லது இருக்கிற சூழ்நிலை கண்டு அவர்கள் அதை குறித்து வேதனைப்படவில்லை, கலங்கவில்லை, கவலைப்படவில்லை. அவருடைய ஏக்கமல்ல, அவருடைய தாகமல்ல, ஆத்மாவுடைய வாஞ்சை அல்ல எங்கே இருந்ததுண்டா, ஜீவனுள்ள தேவன் மேல அவர் ஆராதிக்கிற சபை கூடி வருகிற அந்த எருசலேமிலே கூடுகிற ஒரு திரள் கூட்டங்கள் கூடி பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நினைத்து அவர்கள் பாபிலோன் ஆறுகள் இருந்து அவர்கள் சீயோனை நினைத்து அழுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக, ஆண்டவரே நான் உன்னை நினையாமலும், எருசலேமே ஆண்டவரே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் நான் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோட ஒட்டிக்கொள்வதாக. அவர்கள் அதை மறக்க முடியவில்லை. கர்த்தருடைய நகரமாகிய மகாராஜாவின் நகரமாகிய அவருடைய பெத்லகேமாகிய அவருடைய ஆலயம் இருக்கிற பஸ்கா பலிகளை திரள் கூட்டங்கள் வந்து ஆராதிக்கிற அந்த ஒரு ஆரவார சத்தம், அந்த துதியின் சத்தத்தை அந்த பிறர் கூட்ட ஜனத்துடைய ஏகோபித்த அந்த ஆராதனை மகிமை நினைத்து அந்த ஜனங்கள் அழுகிறார்கள், துக்குகிறார்கள்.
சிறைப்பட்டதை கூட கொடுத்து அல்ல, அழுகிறார்கள், தவிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் ராஜாவும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அவன் ஒரு பெரிய நீண்ட ஒரு ஜெபம் செய்கிறான். அவனுடைய ஜெபம் என்ன? கர்த்தாவே, இந்த ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன் ஆண்டவரே, இது எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து விட்டு, ஆனாலும் ஆண்டவரே உடைய ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் எங்கிருந்து ஜெபித்தாலும், ஒருவேளை அந்நிய தேசத்தில் இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் யுத்தத்தில் இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் வழிகளிலே பிரயாணங்களிலே இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் சிறையிருப்பில் இருந்தாலும், அங்கே இருந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கைகளை உயர்த்தி அவர்கள் ஜெபிக்கும் போது தேவனாய் அதை கர்த்தரை கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தருக்கு பதில் கொடுத்தார். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் என் செவிகள் கவனிக்கிறவர்களும் என் கண்கள் காண்கிறவருமாய் இருக்கும் என்று கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். அதை போலதான் தானியேல் அன்றைக்கு அவர் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது, சிங்க கவியில இருக்கும்போது, அவனுடைய ஜெபத்திற்கு தடை வந்த போது, எல்லா சூழ்நிலைகளை குறித்து பார்க்கிறோம். தானியேல் அவன் 3 வேளையும் எருசலேமினுடைய பலகணிகளை திறந்து வைத்து அவன் வழக்கத்தின்படியே அவன் ஜெபித்தான். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது தானியேலை குறித்து. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட பின்பது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்றைக்கு இருந்த முற்பிதாக்கள் பரிசுத்தவான்களுடைய, அன்றைக்கு இருந்த தேவ ஜனத்துடைய அவருடைய ஜெபமும் ஆராதனை கூட அவர் எங்கிருந்தாலும் அந்த எருசலேமுடைய ஆலயத்தை நோக்கியே, அந்த சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி அவர்கள் ஜெபங்களை ஏறெடுத்தார்களாம். நீங்கள் யோனாவை குறித்து வாசித்து பார்த்திருப்பீர்கள். அங்கே யோனா குறித்து மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் சொல்லுகிற காரியம், அவன் ஜெபிக்கிறான் கர்த்தரை நோக்கி. அவன் ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிறான், அங்கே நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவருடைய ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறான். அவருடைய ஆலய பிரகாரங்களை நோக்கி ஜெபிக்கிறான். அவருடைய ஏக்கம் எல்லாம், அவருடைய தாகம் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கிற அந்த ஆராதனையை குறித்து, அந்த தேவனுடைய சமூகத்தை குறித்து, ஆலய பிரகாரத்தை குறித்து வாஞ்சியும் தாகமும் இருந்தது அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு. நாம் இன்றைக்கு இவைகளில் நாம் பழகிவிடக் கூடாது. இவைகள் நம்மளை பழக்கப்படுத்தி விடக்கூடாது. அருமையான தேவனே, இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் இது, சூழ்நிலை நிறுத்தமாக நாம் இருக்கிறோம். ஆனால் இதுவே நமக்கு பழக்கமாய் விடக்கூடாது. அவருடைய ஆலய பிரகாரங்களிலே, அவருடைய வாசஸ்தலங்களிலே சகல பரிசுத்தவான்களோடு கூட அவர் அன்பின் ஆழம் நீளம் உயரத்தை அறிந்து உணர்வதற்கு, தேவனுடைய அவருடைய திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டாக நாம் கூடி வந்து ஆராதிக்க வேண்டும். அந்த தாகம் நமக்கு குறைந்து விடக்கூடாது. அந்த வாஞ்சை குறைந்து விடக்கூடாது. இவைகளிலே நாம் பழகி நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நீங்க நினைக்கலாம், இது இருப்பதனால எவ்வளவு வாய்ப்பாக கண்டு, உண்மைதான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பல தேசங்களிலிருந்து, பல வெளிநாடுகளிலிருந்து கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்டோம் என்று சொல்லுகிறார், பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். அவர் எவ்வளவு பார்த்தாலும் கேட்டாலும் அவர்கள் இருக்கிற இடத்திலே, அவர்கள் சபை கூடி வருகிற ஜனங்களோடு கூட, அவர்கள் விசுவாச மக்களோடு கூட, பரிசுத்தவான்களோட ஊழியக்காரர்களோடு சேர்ந்து அவர்களை கர்த்தரை ஆராதிப்பதில் தான் அவர்களுக்கு திருப்தியும் ஒரு பூரண மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆசீர்வாதமும் இருப்பதில் எந்த மாற்றம் இல்லை. இதை பார்க்கலாம், இதன் வழியாக கேட்கலாம். இதை மறுபடி நாம் கேட்பதற்கு இது பதிவு செய்யப்படுகிறது. யோகனுடைய ஜெபம் அதுதான், யோகனுடைய அன்றைக்கு வாஞ்சி அதுதான். என்ன வாஞ்சித்தான்? இப்பொழுது நான் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டு, அல்லது ஒரு கல்வெட்டுகளினால வெட்டப்பட்டு, அல்லது ஒரு ஈய எழுத்துகளினால பொதிக்கப்பட்ட நலமாயிருக்கும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் பதிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இது எதற்கென்றால் நாம் திரும்ப நினைவு கூறுவதற்காக, திரும்ப கர்த்தருடைய மகிமை நினைத்து பார்ப்பதற்காக. ஆனால் இதுவே நம்முடைய திருப்தியாகி விடக்கூடாது. நாம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த அந்த நாளை ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த தடைகளை நீக்கும்படி நாம் உண்மையாக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வீடுகளிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நம்மளுக்குள்ள ஒரு மனம் உண்டாக்கணும். என்னதான் வீட்டில் இருந்து ஆராதித்தாலும் அங்கே ஒரு உண்மையான ஒரு தேவ பிரசன்னமோ அல்லது அங்கே ஒரு மனமோ நம்ம அங்க பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
கர்த்தர் அங்கே ஒரு ஒருமனமான ஒரு பெரும் கூட்டத்தை, ஒரு திரள் கூட்டத்தை ஆண்டவர் அங்கே பார்க்கும்போது, ஏகமாய் துதிக்கும் போது தேவ மகிமை இறங்குறது. நம் வீடுகளில் இருந்து ஆராதிப்பது தவறாக குறையாக சொல்லவில்லை, அது நமக்கு அவசியம் செய்ய வேண்டும். ஆனால் அதுவல்ல நம்முடைய தாகமும் ஏக்கமும். சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும். ஒரு திருமண ஆராதனை ஒரு சபையில வைத்து நடத்துவதற்கும் ஒரு ஆலயத்தில் வைத்து நடத்துவதற்கும் நீங்கள் அநேக வித்தியாசத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த ஒரு திருமண மண்டபத்தில் நடத்த ஒரு சந்தடிகள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும், ஒரு அலசல் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே ஒரு ஆலயத்தில் வைத்து ஒரு திருமணம் நடக்கும் போது பார்க்கலாம், அங்க ஒரு தேவ பிரசன்னம், ஒரு அமைதி, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு வீடுகளிலே நாம் இந்த காணொளி நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருந்தாலும் குக்கரிலே பருப்பு வேந்து குக்கரின் விசில் சத்தம் கேட்கும், அங்கே கிரைண்டர் ஆடிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அநேகர் காப்பி குடித்துக் கொண்டு அநேக வீட்டில் வாசலில் வந்து சத்தமிட்டு கொண்டு இருப்பார்கள். இதில் நம்முடைய கவனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய மனம் ஒருமனப்படாது, நம்முடைய இருதயம் ஒருமுகப்படாது. ஆனால் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை உயர்த்தும் போது, ஏகமாய் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை ஒருமித்தோட நாமத்தை உயர்த்துவோமாக, என்னோடு கூட எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் சொன்னது போல நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். ஏசாயா 56வது அதிகாரம் 6-8 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இஸ்ரவேல் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன். நம்முடைய ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். அவருடைய ஆண்டவர் திரள் கூட்டங்களை, ஜனங்களுடைய பெருக்கத்தை கண்டு மகிழ்கிற தேவன். நீங்கள் திரளாய் பெருகி போவீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு திரளாய் பெருகுவீர்கள் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து கானானுக்கு பிரயாணம் பண்ணினது போல இப்பொழுது இருக்கிற பார்வை பரிசுத்த சந்ததி, தேவ பக்தியுள்ள சந்ததி தேசத்தில் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அநேக அந்நிய புத்திரர்கள், இன்னும் தேவன் அறியாத ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து அநேக ஜனங்கள், எல்லா கோத்திரத்தார், பாசைக்காரர்கள், எல்லா ஜனங்களும் கூடுகிற இடம்தான் தேவ சமூகம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார், அதிலே தான் கர்த்தர் மகிழுகிறார். சங்கீதக்காரனுடைய வாஞ்சைகள் இன்னும் அப்படிதான் இருந்தது. சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். நான் வாசித்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லலாம், அவர் வாசப்படியிலே தங்கியிருப்பது எனக்கு தெரியும். வாசப்படியிலே நான் கிடந்தால் அவருடைய ஆலய பிராங்காலே கிடக்கணும். இங்கே சொல்லப்படுகிறது சங்கீதம் 27:4 கர்த்தருடைய மகிமை என்று அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே தமிழிலே. ஆனால் ஆங்கிலத்திலே கர்த்தருடைய அழகு, அவருடைய பியூட்டி, எபிரேயத்தில் அவருடைய வல்லமை. ஆகையினால கர்த்தருடைய அழகை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கிற இடம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், தேவ ஜனத்துடைய அந்த ஒருமனம். அங்கேதான் தேவன் மகிமைப்படுகிறார். அருமையான பிள்ளைகளே, மானானது நீருடைய வாஞ்சிப்பது போல, ஒரு தாகத்தோடு ஏங்கி தவிப்பது போல அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி காத்திருந்து இந்த நாட்களை ஜெபித்து சீக்கிரமா அந்த தடைகள் நீங்கும்படி ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு கூட கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் சீக்கிரத்தில் அந்த அற்புதங்களை செய்வார். ஒரு மான் தண்ணீரை தேடி அலையும் போது அது முன்னோக்கி போய்கொண்டே இருக்கும். அந்த தண்ணீரை காணும் மட்டும் இன்னும் கிட்ட 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 என்று சொல்லி போய்கொண்டே இருக்கும். அது ஒருபோது பின்னிட்டு போகாது. ஏனென்றால் தண்ணீரை காணும் மட்டும் அது தாகத்தோடு, வாஞ்சையோடு, அது இயக்கத்தோடு அது போய்கொண்டே இருக்கும். அதை போலதான் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு, சபை கூடி பரிசுத்தவான்களோடு கூட அவரை ஆராதிப்பதற்கு தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் உலகத்துக்கு தெரிய வரும் பொருட்டாக தேவன் இந்த மகிமையான நாளை திரும்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். அதற்காக நாம் ஏங்கி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த காலவில் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன், இதிலே நாம் பழக்கப்பட்டு விடக்கூடாது, இதுவே நம்மை திருப்தியாக்கி விட்டுவிடக்கூடாது. நமக்குள்ள ஒரு வாஞ்சையின் தாகமும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே ஒரு வாஞ்சையின் தவணமாய் இருக்க வேண்டும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இங்கே சொல்லலாம், தேவனை தொழுது கொள்ளும் காலம் எங்குவதற்காக உண்மைதான். நாம் எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். ஆவியோடு, உண்மையோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு தொழுது கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 102 13 14 வசனம் வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த வேலையும் வந்தது. உடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்லுகளுக்கு மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். அந்த கல்லுகள் என்ற வேதம் சொல்லுகிறது, நமக்கு மூளைக்கல்லாய கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, தலையாய கிறிஸ்து, அவர்தான் சபைக்கு தலையா இருக்கிறார், அவர்தான் அஸ்திபாரமாய் இருக்கிறார், அவர்தான் மூளைக்கல்லா இருக்கிறார். ஆனால் எல்லாரும் தேவனுடைய மாளியாக இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் அந்த ஜீவனுள்ள கல்லோடு கூட நாமும் விளையாடப்பட்ட கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அந்த பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள். உங்களுடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்கள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். ஏன்னா நாம் தான் எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், அந்த அழகாய் வசனம் சொல்லப்படுது, நாம் எல்லாரும் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். நாம் தான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆகையினாலே அவர் ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட நாம் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள். எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும், எப்பொழுது ஜனங்கள் கூடி வருவார்கள். இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய முகத்தை பார்க்கிறீர்கள், உங்கள் முகத்தை என்னால் எங்களால் பார்க்க முடியவில்லை. ஆகினால அந்த மாளிகையை உங்களை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்புவதற்கு அந்த கல்லுகள் மேலே வாஞ்சி வைத்து அந்த மண்ணுக்கு பரிதவிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நேரம் நமக்கு இதன் வழியாக பேச போதாது என்பதனாலே நான் வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்னாளுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அன்னாளுக்கு சாமுவேலை கர்த்தர் கொடுத்த போது அவள் வருஷந்தோறும் பலி செலுத்துகிற மனத்துக்கு போகும்போது அன்றைக்கு அன்னாள் அவள் சொல்லிவிட்டாள், நான் இப்பொழுது நான் வரமாட்டேன். ஏனென்றால் என் பிள்ளை பால் மறக்க பண்ணும் வரைக்கும் நான் அவனை கர்த்தருக்காக அவனை உருவாக்கி அவனை ஆலயத்தில் கொண்டு விடுவதற்காக நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் பால் குடிய மறந்தவனாய் தெரியவில்லை. வேதம் சொல்லுங்க, நீ வீட்டில் நீங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவள் பிள்ளையை பால் மறக்க பண்ணினாள். தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணினாள். ஏனென்று சொன்னால், சீக்கிரமாக அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடணும். அவன் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவள் அவனை துரிதப்படுத்துகிறாள். அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு சொன்ன பொருத்தனைகளை செலுத்த வேண்டும், அவருக்காக நான் செலுத்தின காரியங்களை ஆலயத்தில் போய் அவருடைய இருதயத்தை என்றைக்கு ஊட்டி ஜெபித்தவர், இன்றைக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மையப்படுத்தி என் இருதயம் அங்க சமூகத்தில் அவரை கழிகூர்ந்து அவரை மையப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தாகம், வாஞ்சி அவளுக்கு இருந்தபடினாலே தன் பிள்ளை குழந்தையாய் இருக்கும் போதே அவனை பால் மறக்க பண்ணினாள். நாட்களில் தாய் பிள்ளைகள் அதிக நாட்கள் பால் குடித்துக் கொண்டிருந்தா அவன் மறக்க போனதற்கு என்னவெல்லாம் செய்வார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகினாலே அவள் பிள்ளையை மறக்க பண்ணி கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு ஒரு வாஞ்சையின் தாகமாயிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 122 ஒன்று சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்ன போது என் உள்ள மகிழ்ச்சியா இருந்தது. போகும்போது மகிழ்ச்சி, கர்த்தர் சமூகத்தை ஆராய்ந்து திரும்பி வரும்போது அதிக மகிழ்ச்சி. அதுதான் அந்த ஆரோகண சங்கீதம். 15 சங்கீதங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவர்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்தி துதித்துக் கொண்டு போகிற சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். 15 சங்கீதங்களும். எருசலேமே உன் வாசல்கள் எங்கள் கால்கள் நிற்கிறாயிற்று. அவருடைய ஏக்கமெல்லாம் அவருடைய சமூகத்தை குறித்து, அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து, அவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குறித்து தான் அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. அதே போல நாமும் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் ஆராதித்து அவருடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம், நம்முடைய விருப்பம் எல்லாம், நம்முடைய எதிர்பார்ப்பம் எல்லாம் அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே கர்த்தருடைய சகல பரிசுத்தவான்களோடு கூடி வருகிற அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் கர்த்தர் கூட்டி சேர்க்கிற ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது. ஆண்டவருடைய அனந்த ஞானமான இத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கும் உங்களுடைய அனந்த ஞானமானது ஆண்டவருடைய சபையின் மூலமாய்
தெரிய வரட்டும் ஆண்டவரே. எங்களை சீக்கிரத்தில் ஒன்று கூட்டுவீராக ஆண்டவரே. குடும்பமாய் சபையாய் சகல பரிசுத்தவான்களுமே ஆராதிக்க கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த வாஞ்சையின் தாகமும் பெருகட்டும், இந்த ஏக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த சமூகத்தினை தாழ்த்து அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதியும். இது எங்கிருந்தவர்கள் கேட்டாலும் அவர்களை கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை குறித்த உங்களுடைய சமூகத்தை குறித்த வாஞ்சை உண்டாகட்டும். சீக்கிரத்தில் அவர்கள் ஆராதிக்கிற சபைகள் ஆலயங்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் சகல பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் இன்றும் மண்ணும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஸ்தோத்திரம்.